வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த யுஜிசி நெட் பேப்பர் 2க்கான வகுப்பு நிறைவாக அமைய எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். யூனிட் 4 பதஞ்சலி யோக சூத்திரால சமாதி பாதம் நிறைவு செய்து இப்ப சாதன பாதத்துக்கு உள்ளார போறோம். சாதன பாதம் அப்படிங்கிறது ரெண்டாவது பாதம், செகண்ட் சாப்டர். இதுல முதல் சூத்திரம் கிரியா யோகா, அதாவது கர்ம யோகா. நம்ம யோகான்னு பண்றோமே, அந்த பண்ற யோகா என்ன அப்படின்னா அதுதான் இங்க டெபினிஷன் ஆஃப் யோகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல 3 பகுதி இருக்கு. ஒரு யோகா அப்படின்னா நீங்க அதுல பண்றதுல 3 பகுதி இருக்கு. தப, ஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானா. தபசிக் லைஃப் ஸ்டைல் இருக்கிறது, யோகிக் லைஃப் ஸ்டைல் இருக்கிறது தபஹா. ஸ்வாத்தியாயா, செல்ஃப் என்கொயரி, தன்னை பத்தி விசாரணை பண்றது. ஈஸ்வர பிரணிதானா, சரண்டர் டு த ஈஸ்வரன். இந்த 3 பகுதி தான் கிரியா யோகாக்கான பகுதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது அப்படியே ரிப்பீட் ஆகும் எங்க அப்படின்னா நியமத்துல வரும். நமக்கு யம நியம அஷ்டாங்க யோகா படிப்போம், அதுல வரும். இதை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. தவம் அப்படிங்கிறது தவத்துக்கான டெபினிஷன் தெரியணும் அப்படின்னா நீங்க வள்ளுவன் கிட்ட தான் கேட்கணும். தவத்துக்கு டெபினிஷன் எழுதியிருப்பாரு. உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருக்கன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. தனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதும் தவம். அது தவத்துக்கான டெபினிஷன். அது இன்னும் கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதாத்திரி மகிழ்ச்சி கேட்டீங்கன்னா அவர் இன்னும் தெளிவா சொல்லுவாரு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அதுதான் தவத்துக்கான டெபினிஷன். அதான் தபா. தபா வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளவுதான். அந்த தப்பா இருக்கணும். ஸ்வாத்தியாயம் அப்படிங்கிறது இத அகத்தாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அகத்தவம், அகத்தாய்வு அப்படிங்கிற 2 பகுதி முக்கியமா வேதாத்திரியத்துல இருக்கும். அது இங்க கிரிய யோகத்திலே அதுதான் டெபினிஷன். ஈஸ்வர பிரணிதானம் அப்படிங்கிறது இயற்கை நியதி, அந்த இறைநிலையை உணர்றது அல்லது இயற்கை நியதியை மதிக்கிறது அப்படிங்கிறதா இந்த 3 பகுதியும் கிரியா யோகா. இதனுடைய பலன் என்ன அப்படின்னா பெனிஃபிட். இங்கதான் மனிதனுடைய வாழ்க்கை யோகாவும் ஆரம்பிக்கிற இடம். இந்த கிரியா யோகா எதுக்கு பண்ணணும், ஏன் யோகா பண்ணணும், ஏன் நம்ம யோகா லைஃப் ஸ்டைல்ல வரணும், ஏன் யோகாங்கிற ஒரு விஷயத்த நம்ம படிக்கணும் அப்படின்னா ஏன் படிக்கணும், ஏன் ஃபாலோ பண்ணுங்கிறதுக்கான இடம் எங்க இருக்குன்னா இங்கதான் இருக்கு. சமாதி பாவனார்த்தக கிளேச தனுகரணார்த்த. சமாதியை பாவிக்கணும், கிளேசங்களை தனுகரணம் பண்ணணும். கிளேசங்கள்னா என்ன? துன்பங்கள். மனிதனுக்கு துன்பம் என்பது இருக்கிறது. அது அது தடுக்க முடியாது. அதை நம்ம குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கும் துன்பங்களை குறைச்சா நம்ம மனம் அமைதி அடைஞ்சு சமாதிக்கு போகும். இந்த 2 காரணத்துக்காக தான் நம்ம இந்த கிரியா யோகா பண்றோம். அதனால கிரியா யோகாவோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா கிளேசங்களை தனக்கரணம் பண்ணலாம். கிளேசங்களை குறைக்கிறதுக்காக பண்ணக்கூடியது இந்த தபா, ஸ்வாத்திய, ஈஸ்வர பிரணிதானம். இந்த 3. இப்ப கிளேசம் அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தப்பட்டு கிளேசங்கள் 5 வகை இருக்கு. அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷா, அபினிவேஷா. 5 கிளேசங்கள் இருக்கு. அவித்யான்னு ஒரு கிளேசம், அஸ்மிதான்னு, மொத்தம் இந்த 5 கிளேசங்களை மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சஃபரிங்ஸை 5ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல அஸ்மிதா அப்படிங்கிற அந்த நானுங்கிற உணர்வுல இருந்துதான் மற்றதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது ஒரு பக்கம் நம்ம நான்யார் விசாரணையில படிச்சிருக்கோம். ஆனா அதுக்குமே காரணம் என்ன அப்படின்னா அந்த நான் யாருங்கிறதே அறியாமை. அந்த நான் யாருங்கிறதே தெரியாது, அதான் பிரச்சனை. அதே அறியாமை அப்படின்னு சொல்றோம். அந்த அவித்யா அப்படிங்கிறது, இந்த அவித்யால இருந்து மற்ற எல்லா கிளேசங்களும் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான சூத்திரம் தான் இது. அவித்யா க்ஷேத்திரம், அவித்யா க்ஷேத்திரமாக இருந்து உத்தரேசம் பின்னாடி வரக்கூடிய அந்த கிளேசங்களுக்கெல்லாம் இது அடிப்படை, அடித்தளமா இருக்கு. அதே போல கிளேசங்களுக்கு 4 ஸ்டேஜ், 4 அவஸ்தை கொடுத்துருக்காங்க. பிரசுப்த, தனு, விச்சின்ன, உதாரணம். கிளேசங்களுக்கு 4 ஸ்டேட் இருக்கு.
அது பிரசுப்து அப்படிங்கிறது மறைஞ்சு இருக்கலாம், டார்மெண்டா இருக்கலாம். தனு அப்படிங்கிறது லைட்டா இருக்கலாம். விச்சின்ன அப்படிங்கிறது வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம். உதாரணம்ங்கிறது கம்ப்ளீட்டா ஆக்டிவேட் ஆயிருக்கலாம். இந்த மாதிரி கிளேசங்கள் எந்த ரேஞ்சில் இருந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் வந்து அவித்யா தான் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அவித்யாக்கான டெஃபினிஷன் முதல்ல 4 வார்த்தைகளை அப்படியே படிச்சுக்கோங்க. அனித்தியம், அசுச்சி, துக்கம், அனாத்ம சுத்தி. அனித்யா அனித்தியமானது, அசுச்சி அசுத்தமானது, துக்கம் துக்கம் தான். அனாத்மானா உடம்பு, ஆத்மா இல்லாதது. அதுக்கு ஆப்போசிட் வேர்டு நித்தியம், சுச்சி, சுக, ஆத்மா. அனித்தியத்தை நித்தியம் நினைக்கிறதும், அசுச்ச அசுச்சிய சுச்சி நினைக்கிறதும், துக்கத்தை சுகம் நினைக்கிறதும், அனாத்மாவை ஆத்மா நினைக்கிறதும் தான் அவித்யா. இப்ப இந்த அவித்யா வந்து அனித்தியமானதை நித்தியம் நினைக்கிறதும், அசுச்சிய சுச்சி நினைக்கிறதும், துக்கத்தை சுகம் நினைக்கிறதும், அனாத்மாவை ஆத்மா நினைக்கிறதும் தான் அவித்யா. அவித்யாக்கான ஒரு டெஃபினிஷன் இருந்தா போதும், எது இதெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அனித்தியம்னா நிலையில்லாதது. இங்க நிலையானது எதுவோ அதை ஒன்றை தவிர மீதி எல்லாம் நிலையில்லாதது தான். நம்ம நிலையில்லாததெல்லாம் நிலைன்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளையே நம்ம நிலையானவும் நினைச்சிட்டு இருக்கோம். அசுச்சி சுத்தமானதெல்லாம் நம்ம அசுத்தத்தெல்லாம் சுத்தம் நினைச்சிட்டு இருக்கோம். துக்கம்தான் சுகம் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்மளுடைய அணுகுமுறையில எது எதெல்லாம் ரியலா இல்லையோ அதெல்லாம் நம்ம ரியல் போல ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு உணர்வு தான் இங்க அவித்யா அப்படிங்கிறது. அந்த புரிதலை தான் சொல்லுது. அஸ்மிதா அப்படிங்கிறது திருக் தர்ஷன சக்தி और एकात्म தேவ அஸ்மிதா. திருக்கு சக்தி, தர்ஷன சக்தி, ரெண்டு பகுதி இருக்கு. இது ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து இயங்கக்கூடியது. அதுல இந்த திருக் சக்திங்கிறது நம்முடைய ஆத்மாவை சொல்லக்கூடியது. திருக்கு அப்படின்னா பார்ப்பவன், பியோர் அவேர்னஸ் அப்படின்னு அர்த்தம். தர்ஷன பார்க்கறது, ஆத்மா ஒண்ணு பார்த்துட்டு இருக்குது. அதுக்கு வெளியே இன்னொன்னு அகங்காரம், நான் ஒண்ணு இருக்கு, அதனுடைய பிரதிபலிப்பு ஒண்ணு இருக்கு, ஸ்மால் ஐ. அதுதான் அஸ்மிதா அப்படிங்கிறது. அந்த ஆத்மா போலவே பார்ப்பதற்கு இன்னொரு நானுங்கிற அந்த உணர்வு இருக்கு. அந்த ஒரிஜினல் நான்ங்கிறத தவிர, நான் இறைவன் அப்படிங்கிறது, அந்த ஒரிஜினல் வந்து நம்ம வந்து இறை சொரூபம் தான். ஆனா அது நமக்கு தெரியுமானா தெரியாது. இன்னொரு நான் இருக்கு இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு. அந்த நான் தான் வந்து அஸ்மிதா அப்படிங்கிறது. ராகா சுகத்தை அனுபவிக்கும் போது வரக்கூடியது ஆசை. எந்த ஒரு சுகத்தை அனுபவிச்சாலும் அது மீண்டும் நமக்கு வேணும் அப்படின்னு அடுத்து கூடவே இன்னொரு பதிவு உருவாகும். அதுதான் ராகா அப்படிங்கிற கிளேசம். துக்கத்தை அனுபவிக்கும் போது துக்க அனுசை துவேசக. துக்கத்தை அனுபவிக்கும் போது அதிலிருந்து வருவது துவேசம், வெறுப்பு. இதெல்லாம் நமக்கு எங்க இருந்து கத்துக் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்படியே நமக்குள் இயல்பாவே நமக்குள்ளே இருக்கு. இருந்தாலும் நம்மளையும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோம், நாமளும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னும். ஒரு குழந்தை நடந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு பொருளை இடிச்சிடுது. இடிச்ச வேகத்துல அந்த பொருள் உருண்டு ஓடும். இந்த குழந்தை கீழே விழுந்து அழுகும். இந்த குழந்தைக்கு அடிபட்டு இருக்கும், அழுவும். அப்ப அழுகிற குழந்தைக்கு நம்ம எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவோம்? ஓடி வந்து அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு அங்க உளுந்து கிடக்கிற பொருளை பார்த்து, இல்லைன்னா அங்க யாரோ பக்கத்துல இருந்தாங்க அவங்கள பார்த்து, யார் உன்னை தள்ளி விட்டது? இந்த குழந்தை விழுந்தது, இடிச்சது, அதுக்கெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அந்த பொருள் அது இடிச்சிருச்சா உன்னை?
சரி சரி அழுவாத, அதை அடிச்சோம்னா சரியா போயிடும், அடிச்சு வேற காட்டுவோம். அப்ப அந்த குழந்தைக்கு என்ன புரிதல் ஏற்படுது? தனக்கு ஏற்படுகின்ற துன்பத்துக்கு தான் காரணம் இல்லை முதல்ல, அந்த குழந்தைக்கு. அப்புறம் தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு மற்றவர்கள் தான் காரணம். அதுக்கு என்ன வழிமுறை இருக்கு, அதுக்கு என்ன நிவர்த்தி இருக்கு அப்படின்னா, அது அடிக்கிறது அல்லது அதுக்கு திருப்பி நாம ஏதாவது துன்புறுத்துனா அது நமக்கு வலியை நீக்கும் அப்படின்னு ஒரு பாடம் கற்பிக்கப்படுது. விதையே அப்படிதான் இருக்கு. அங்க வன்முறையை சொல்லிக் கொடுக்கிறோம். நமக்கு ஏற்படுகின்ற எல்லா துன்பத்துக்கும் நாம காரணம் இல்ல, வேற அவுட்டர்ல தான் இருக்கு அப்படின்ட்டு, அந்நியமானதுன்னு. அப்படி இந்த வெறுப்பு அப்படிங்கறது வந்து துன்பத்துக்கு பின்னாடி வெறுப்பும், ஆசைக்கு அனுபவத்துக்கு பின்னாடி சுகத்துக்கு பின்னாடி ஆசையும் வந்து உருவாகக்கூடியது கிளேசங்களாக இருக்கு. இதுதான் விருப்பு வெறுப்பு இல்லாத உள்ள சமநிலையோட இருக்கணும் அப்படிங்கறத சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு யோகாக்கான டெபனிஷன் பார்த்தோம். இந்த கிளேசங்களால் நிவர்த்தி பண்ணாம நம்ம வந்து யோகாக்குள்ள போக முடியாது. மகரிஷி பதஞ்சலி கிளியரா சொல்றாரு, தபயோகா பண்ணு, உனக்கு யோகானால உங்களுக்கு என்ன வரும்னா கிளேசங்கள் போகும். அப்ப கிளேசங்கள் எப்படி எல்லாம் இருக்குன்னா இப்படி அஞ்சா இருக்கு. இந்த கிளேசங்களை நிவர்த்தி பண்ணலைன்னா உங்களுக்கு சமாதி கிடையாது, அவ்வளவு. அப்போ அதுல அபினிவேஷம் அப்படிங்கறத வந்து கடைசியா கொடுத்திருக்காங்க. ஸ்வரசவாகி விதுஷோபி ததா ரூடாபினிவேஷ. ஸ்வரசவாகி அப்படின்னா தன்னுடைய வினைப்பதிவு உள்ளார இருக்கு, உள்ளார வினைப்பதிவு அனுபவ பதிவு உள்ளார இருக்கு. அது விதினர்கள், அது விதுசோ அப்படின்னா விதினர்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் அது வேரூன்றி இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா மரண பயம் அப்படிங்கிறது. வாழ்க்கை பற்றிய கடும் பற்று அப்படின்னு மகரிஷி அந்த வார்த்தை பயன்படுத்துவாரு. உயிர் மீது இருக்கக்கூடிய பற்று. எந்த ஒரு உயிர், ஒரு புழுவா இருக்கட்டும், ஒரு பூச்சியா இருக்கட்டும், ஒரு கொசுவா இருக்கட்டும், அதை கொல்றதுக்கு போங்க, வாங்க வாங்க ப்ளீஸ், நீங்க என்ன கொண்டுட்டு போங்க அப்படிலாம் சொல்லாது. அந்த தன்னுடைய மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அது பெரும் முயற்சி எடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே மரணம் என்ற அனுபவம் அதுக்கு உள்ளார இருக்கணும். ஏன் நாம மரணத்தை பத்தி பயப்படணும்? மரணம் என்ற அனுபவம் நமக்குள்ளார இருக்கு. அந்த அனுபவம் கொடுமையானது. அதனால நாம வந்து மரணத்தை வந்து மீண்டும் சந்திக்க தயாராக இல்லை. இப்படி எல்லாருக்குள்ளாரையும் விதினர்கள், அதாவது ஓரறிவு தாவரம் முதல் வந்து ஐந்தறிவு மனிதன் வரைக்கும் வந்தாலும் அதுக்கு மேலானவன் வந்து இந்த ஞானி அப்படிங்கிறவங்க, கற்றவர்கள், கற்று அறிந்தவர்கள், ஞானிகள். அவங்களுக்கு கூட இந்த பதிவு ஆழமா தான் பதிஞ்சிருக்கு. ஸ்வரசவாகி அப்படி இருக்கு. விதினர்களுக்கு கூட இருக்குன்னா அப்ப கீழே இருக்கிற எல்லாருக்கும் அர்த்தம் அது. மரண பயம் எல்லாருக்கும் இருக்கும். இதுவுமே ஒரு விதமான கிளேசம் தான். ஏன்னா அறியாமையினால இருக்கு. நான் யாருன்னு தெரியாது. நான் நித்தியமானவன், நான் அழிவில்லாதவன் தெரிஞ்சதுன்னா எதுக்கு அந்த பயம் வருது? அது தெரியாத வரைக்கும், இந்த உடல் மீது இருக்கிற வரைக்கும், உடலை பத்தி அபிப்பிராயம் இருக்கிற வரைக்கும் இந்த மரண பயம் இருக்கு. இந்த மாதிரி 5 கிளேசங்கள் இருக்கு. இந்த 5 கிளேசங்களையும் நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழின்னா ஏற்கனவே முன்னாடியே சொன்னதுதான், கிரியா யோகம் தான். அதை பண்றதுனாலதான் இதெல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தத் பிரதிஷேதார்த்தம், சரி, தே பிரதி பிரசவஹேய சூக்ஷமாக, இதெல்லாம் வந்து பிரதிப்பிரசவம் பண்ணலாம். அதனுடைய ஒவ்வொரு கிளேசங்களும் எங்கே உருவாகுது அப்படின்னு அறிவதன் மூலமாக அதெல்லாம் நீங்க சூக்ஷமாக்கி கடைசியில் அந்த கிளேசங்களை வந்து நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த கிளேசங்களை நீங்க ஒருவேளை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழிமுறை இருக்கு அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா, தியான ஹேயாஸ் தத்துவத்தையாக தியானம் செய்து அதை முழுமையாக அழித்து விடலாம். 2 படிநிலை சொல்றாரு. முதல்ல அதை பலவீனப்படுத்தி பிறகு அதை முழுமையாக தியானம் பண்ணி அழிச்சிடு. இவ்வளவுதான், 2 டெக்னிக் தான். 10, 11 கிளியரா சொல்லப்படுது. ஒருவேளை அந்த கிளேசங்களை நாம நிவர்த்தி பண்ணல அப்படின்னா, ஒருவேளை பண்ணலைன்னா இல்ல, இது வரைக்கும் பண்ணல, இது வரைக்கும் நம்ம கிளேசங்களை ஆராய்ச்சியே பண்ணல. நீங்க கிளேசங்களை ஆராய்ச்சி பண்ணி அதை ரிமூவ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னு சொல்றாரு. கிளேச மூலக கர்மாசயக, கிளேசம் மூலமாக இருந்து கர்மாசயத்தை கொடுக்கும். அதாவது துன்பம், அது துன்ப பதிவு, வெறுப்பு வெறுப்பு பதிவு, வெறுப்பு பதிவை கொடுக்கும் நமக்குள்ளார. அந்த பதிவு திருஷ்ட அதிருஷ்ட ஜென்ம வேதனையாக, இப்ப இருக்கக்கூடிய திருஷ்ட ஜென்மம், இன்னும் ஃபியூச்சர்ல கண்ணுக்கு தெரியாத இன்னும் வரக்கூடிய எத்தனை ஜென்மம் இருக்கோ அத்தனை ஜென்மங்களுக்கும் அது துன்பத்தையே கொடுக்கும்.
துன்பத்தை அனுபவித்து விட்டால் அது இன்னும் பல ஜென்மங்களுக்கு துன்ப விதைகளைத்தான் கொடுக்கும், துன்பமே பிறக்கும். யார் ஒருவர் துன்பத்தை அனுபவிச்சாலும் அது இன்னும் துன்பத்தை தான் மல்டிப்ளை பண்ணும். சுகானுசயி ராகக, துக்கானுசயி துவேசக, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எதை அனுபவிக்கிறோமோ அந்த கிளேசங்கள் மேலும் கிளேசங்களை தான் கொடுக்கும். சந்தோஷாத் அனுத்தம சுக லாபகன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரி, கிளேசங்கள் தான் மல்டிப்ளை பண்ணி கொடுக்குமான்னா, சந்தோஷத்தை அனுபவிச்சீங்கன்னா சுகம் லாபமாக மல்டிப்ளை ஆகும். அப்போ ஃபீல்ட்ல நீங்க எதை அனுபவிக்கிறது? கிளேசங்களை அனுபவிக்கிறதா இல்ல சந்தோஷத்தை அனுபவிக்கிறது? அப்ப இந்த கிளேசம் மூலமா இருந்து கர்மாசியத்தை கொடுக்கும். அந்த கர்மாசம் எதை கொடுக்கும்? சதி மூலே தத்விபாக்கோ ஜாதி ஆயுர் போகும். அந்த வினைப்பதிவு மூலமாக இருந்தது. துன்பம் அனுபவிச்சிட்டோம்னா கர்மப்பதிவு உருவாகும். அந்த கர்மப்பதிவு 3 விஷயத்த கொடுக்கும். ஜாதி, ஆயுர், போகம் 3 கொடுக்கும். ஜாதின்னா பிறப்பு, ஆயுட்னா ஆயுட்காலம், போகம்னா அதுல அனுபவம் இருக்கிறது. இது 3 நமக்கு இருக்கான்னா இப்ப கவனிச்சு பாருங்க. சும்மா பாருங்க. ஒரு ஜாதி அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறக்கவே இல்லைன்னா அதுக்கு ஜாதியே இல்லை, முக்தி வந்துருச்சு. ஒருவேளை இல்லை அப்படின்னா ஜாதி, அடுத்த பிறப்பு வந்தாச்சு. ஒரு குழந்தை பிறந்த உடனே செத்து போயிடுது, அதுக்கு என்ன இல்லைன்னா ஆயுட்காலம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, ஆயுட்காலமும் இருக்கு, கண்ணும் தெரியாது காதும் கேட்காது, என்ன இல்லை? போகம் இல்லை. இப்ப நமக்கு இதெல்லாம் இருக்கா பாருங்க. ஜாதி, பிறந்துட்டோம், ஆயுட்காலம் இருக்கு, போகம் இருக்கு. அப்ப ஜாதி, ஆயுர், போகம் இருக்கு. இது மாதிரி ஜாதி, ஆயுர், போகம் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கும். எது அப்படின்னா கர்மாசயம். கர்மாசயம் இதுல இருந்து வந்துச்சு, கிளேசத்துல இருந்து வந்துச்சு. அந்த சீக்வன்ஸை ஆர்டர்ல வச்சுக்கணும். கிளேசம் கர்மாசயத்தை கொடுக்கும், கர்மாசியம் ஜாதி, ஆயுர், போகத்தை கொடுக்கும். சரி, போகம்னா அந்த போகத்துல எத்தனை விதமான போகம் இருக்கு? அதாவது அனுபவம் நம்ம அனுபவிக்கிறதுல அதுல 2 தான் இருக்கு. ஒன்னு ஹலாத, இன்னொன்னு பரிதாபா. ஹலாத அப்படின்னா பிரகலாதன்னு சொல்லுவாங்கல்ல, பரம சுகத்தை அனுபவிக்கிற சுகத்தின் சைடு. பரிதாபம்னா துக்கத்தின் சைடு, துக்கத்தினுடைய உச்சம். இதனுடைய இதெல்லாம் எதனுடைய பலன் அப்படின்னு போனீங்கன்னா, புண்ணிய அப்புண்ணிய, பாவ புண்ணியம் காரணமாக இருந்து அதனால வரக்கூடிய பலன் தான் இந்த ஹலாத பரிதாபம். ஒருத்தருக்கு சுக துக்கம் எதன் அடிப்படையில கிடைக்கும்னா அவங்களுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில கிடைக்கும். லைஃப்ல எதுவுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவனுக்கு இந்த சூத்திரம் முன்னாடி நிற்கும். 2வது அத்தியாயத்துல 15வது சூத்திரம். வாழ்க்கையில எப்பெல்லாம் கிளேசங்கள், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், ஏதாவது லாஸ் ஆயிடுச்சு, நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா இந்த சூத்திரம் முன்னாடி நின்னதுன்னா போதுமானது, அதுன்னு தப்பிச்சிடலாம். பரிணாம தாப சம்ஸ்கார துக்கைக்கு குணவருத்தி விரோதாச்ச துக்கமேவ சர்வம் விவேக்கின. சர்வம் துக்கம்னு ஞானிக்கு தெரியும். ஞானம் பெற்றவர்களுக்கு சர்வம் துக்கம்னு தெரியும். சரி, இதுல எதை பேஸ் பண்ணி அந்த ஞானிக்கு இது சர்வம் துக்கம்னு தெரியுது, நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குது? எதை வச்சு ஒரு விவேகி சர்வம் துக்கம்னு சொல்றாரு? எல்லாம் துன்பமயமானது, லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி, வினைப்பதிவே தேகம் கண்டாய், எப்படி இதை சொல்றாங்க? ஒன்னு பரிணாம துக்கம், இன்னொன்னு தாப துக்கம், இன்னொன்னு சம்ஸ்கார துக்கம். 3 விதமான துக்கம் இருக்கு. பரிணாம துக்கம் அப்படிங்கிறது எந்த ஒன்றும் அது சுகம்னு நிக்கவே நிக்காது, அது பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். மாம்பழ சீசனு, ஒரு கூட மாம்பழத்தை எடுத்து வச்சுட்டு மாம்பழம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா தான் இருக்கும். ஒரே மரத்துல ஒரே பேட்ச் ஒரே பழம் தான். 3 பழம் சாப்பிடலாம், அதே டேஸ்ட் இருக்கும். 5வது பழம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்காது. 15 பழம் சாப்பிடணும்னா, 50 பழம் சாப்பிடணும்னா வாந்தி வந்துடும். ஒரு பாக்ஸ்ல ஒரே ஒரு பேட்ச் 1 கிலோ ஸ்வீட் வாங்கி வச்சு ஜாங்கிரி எடுத்து லைனா தின்னுங்க. ஃபர்ஸ்ட் ஜாங்கிரி நல்லா இருக்கும், செகண்ட் நல்லா இருக்கும். 10வது ஜாங்கிரி போகும்போது இனிப்பு கசப்பா மாறிடும். 20வது ஜாங்கிரி போகும்போது வாமிட் வந்துடும். அப்போ ஒரே ஒரு உணர்வு தான் சுகம், அங்க டேஸ்ட் தான் இருந்தாலும் அது பரிணமிக்குது. தாப துக்கம், 3 விதமான துக்கம். அத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம். 3 விதமான துக்கம் இருக்கு.
தன்னால் வரக்கூடிய துன்பம், மற்ற உயிர்களால் இருந்து வரக்கூடிய துக்கம், இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துக்கம், எந்த மூணையும் அவாய்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு சம்ஸ்கார துக்கம். ஏற்கனவே துக்கத்தை அனுபவிச்சு அதனால பதிவு நமக்குள்ள இருந்து கிளேசம் மூணு கர்மாசயம் இருந்து வரக்கூடிய துக்கம். இப்படி மூணு இருக்கிறத மட்டும் அல்லாம குணவிருத்தி விரோதம், ஒரு ஒரு குணங்கள்ல இருந்து வருதே அந்த மூன்று ரஜஸ் சமஸ் ரமஸ் சரி ரஜஸ் தமஸ் சத்துவம். அந்த மூணும் ஒன்னோட ஒண்ணு விரோதமா இருக்கு. இந்த காரணத்தினாலையும் உங்களால துக்கத்தை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு விவேகி தெரியும். இப்ப இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, சோ எந்த ஒரு சந்தோஷமும் நிலையா நிக்காது, எந்த ஒரு துக்கமும் நிலையா நிக்காது. அப்படிங்கறது ஒரு நிலையில்லாத ஒரு விஷயத்த கிளியரா சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூத்திரம் இது. இதுக்கெல்லாம் காரணம் கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். முதல்ல பிரச்சனை என்ன அப்படிங்கறத கிளியரா சொல்லக்கூடியது கேயம் துக்கம் அநாகதம். ஃபியூச்சர் துக்கம் தான் பிரச்சனை. நமக்கு டார்கெட் என்னன்னா துக்கம்னு இருக்கு. துக்கம்னு எடுத்துட்டு எந்த துக்கம், இது வரைக்கும் நடந்த துக்கங்களை நடந்து கவலைப்படுறதை பத்தியெல்லாம் மகரிஷி பதஞ்சலி பேசல. போனதெல்லாம் போகட்டும். அநாகதம் ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்தை மட்டும் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கிற டெக்னிக் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. கேஎம் முதல்ல துக்கத்தை பத்தி, ஃபியூச்சர் துக்கத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் கண்டுபிடிச்சு காரணத்தை தான் நீக்கணும். திருஷ்டி திருஷ்யோ சையோகோ ஹேய ஹேதுகோ. திருஷ்டாவும் திருஷ்யமும் சையோகமா இருக்கு, சம்யோகம் இருக்கு. இதுதான் ஹேயத்துக்கான ஹேத்து. ஹேயம்னா கிளேசம், துக்கம், துயரம். அதுக்கு காரணம் திருஷ்டா திருஷ்ய சம்யோகம். அப்ப திருஷ்டா திருஷ்ய சம்யோகம் என்னது? திருஷ்டா திருஷ்ய சம்யோகம் உடம்பும் உயிரும் ஒன்னா சேர்ந்து இருக்குது. இதனாலதான் துன்பத்துக்கு காரணமா. அப்போ அந்த உடம்புல துன்பம் ஏற்படுவதற்கு காரணம் உடம்பும் உயிரும் சேர்ந்திருப்பதனால அதுக்கு என்ன பண்ணணும்? உடம்பையும் உயிரையும் தனியா பிரிச்சிடணும், சூசைட் பண்ணிடணும். அதுவா சொல்ல வந்திருப்பாரு? அதுவா காரணம் கண்டுபிடிச்சிருப்பாரு? சோ திருஷ்டா திருஷ்ய சம்யோகம் அப்படின்னா, திருஷ்டா அப்படின்னா இந்த உடம்புல உயிர் இருந்தாதான் இந்த உடம்புல உணர்வுகள் இருக்கும். ஒரு வீட்டுல ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஸ்டவ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. எலக்ட்ரிக் ஸ்டவ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டு கரண்ட் மட்டும் வாங்கல. அப்போ அவங்க வாங்கி வச்சிருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் என்ன பண்றது? ஏதாவது யூஸ் ஆகுமானா ஒண்ணு கூட யூஸ் ஆகாது கரண்ட் இல்லாம. அதே போல எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் வாங்கல, ஆனா எல்லா 3 பேஸ் லைன், 2 பேஸ் லைன்லாம் வாங்கி எலக்ட்ரிக்கல் எல்லா கனெக்ஷன்லாம் கொடுத்து ரெடியா இருக்கு. கரண்ட் மட்டும் இருக்கு வீட்டுல, ஒரு மிஷின் கூட இல்லை. அந்த கரண்ட்டுக்கு என்ன யூஸ் ஆக போகுது? யூஸ் இல்லை. அந்த மாதிரி இந்த திருஷ்டா திருஷ்யம்ங்கிறது உடம்பும் உயிரும் தனித்தனியா இருந்தா எதுவும் அனுபவிப்பதில்லை. ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அனுபவிக்குது. ஆமா, இந்த சேர்க்கையினாலதான் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இந்த செயற்கையை பத்தி நமக்கு தெரியாது. இந்த திருஷ்டா திருஷ்யத்தினுடைய சம்யோகத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கலங்கிறதுனால தான் துன்பம் ஏற்படுது. அதுதான் சம்யோகம். இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத பிரிக்கணும் அப்படின்னா உடம்பையும் உயிரையும் பிசிக்கலா பிரிக்கிறது இல்லை, மனதால சிந்தனையால சிந்திச்சு தெளிவான ஞானம் வர்றது. ஓ, திருஷ்டா நான் ஒரு புருஷ ஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பையும் உயிரையும் புரிஞ்சு வச்சிருக்கிறதுக்கு பேரு தான் ஞானம் அப்படிங்கிறது. அது இல்லாத அந்த அவித்யா தான் இதுக்கான ஹேத்து, காரணம். இப்ப திருஷ்டா திருஷ்யம் அறிமுகப்படுத்தினதுனால திருஷ்டன்னா என்ன, திருஷ்யம்னா என்னங்கிறது ரெண்டே ரெண்டு சூத்திரம் கிளியரா சொல்லிடும். திருஷ்டாவுக்கு ரெண்டு சூத்திரம், திருஷ்யத்துக்கு ரெண்டு சூத்திரம். ஃபர்ஸ்ட் திருஷ்யத்துக்கு இருக்கும். இந்த ரஜஸ் தமஸ் சத்துவம் மூல பிரகிருதி, இதுல இருந்து தான் மகத் அகங்காரம் தன்மாத்திரால இருந்து இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வரைக்கும் வந்திருக்கும். இதுதான் அந்த பிசிக்கல் பாடி. இது எல்லாத்தையும் சேர்த்து பிரகிருதின்னு சொல்றோம். இதுதான் திருஷ்யம், பார்க்கப்படுவது. பார்க்கப்படுவதுன்னு அப்ப பார்ப்பவன் யாரு? திருஷ்டா, அது புருஷா.
இதுக்கு ரெண்டு சூத்திரம். பிரகாச கிரியா ஸ்திதி சீலம். இந்த பிரகாச கிரியா, பிரகாசன்னா சத்துவகுணம், கிரியானா ரஜஸ், ஸ்திதினா தமஸ். மூணு குணங்களுக்கு பேரு. அது மூணும் வச்சு மூன்று குணங்களுக்கு பிரகாச கிரியா ஸ்திதி சீலம். இந்த சீலம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை. பூதம் பஞ்சபூதங்கள், இந்திரியம் இந்திரியங்கள், அனாத்மகம் ஆத்மகம், இந்த ரெண்டுத்து பிரிச்சு போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். இந்த திருஷ்யத்துக்கான திருஷ்யம்னா என்னன்னு சொல்லி அது எதுக்காக இருக்குங்கிறதையும் கொடுத்திருப்பாங்க. இந்த மாயா அப்படிங்கிறது, இந்த உலகம் அப்படிங்கிறது, மாயை அப்படிங்கிறது தப்பானதா அப்படின்னு கிடையாது, கிடையாது. மாயை இல்லாம உங்களுக்கு அனுபவமே கிடையாது. அப்ப அது பவர். அது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அது. பிரகாச கிரியா ஸ்திதி சீலம். இந்த மூன்று குணங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாறுபாடு, பேட்டர்ன், ப்ரிசிஷன், அதுல இருந்துதான் பஞ்சபூதங்கள் உருவாயிருக்கு. இந்திரியா, இங்க ரெண்டு வார்த்தை இருக்கு, பூத இந்திரியா அப்படின்னு ரெண்டு வார்த்தை. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா விபூதி பாத்துல போய் இது ரொம்ப முக்கியமா படிக்க போறோம். ஒன்னு பூத ஜெயக, இன்னொன்னு இந்திரிய ஜெயக. நம்ம ஜெயிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு தான். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. ஒன்னு உயிருள்ள பொருள், இன்னொன்னு உயிர் இல்லாத பொருள். உயிருள்ள பொருளுக்கெல்லாம் ஜடம்னு பேரு. அதெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. உயிருள்ள பொருள் என்ன இருக்கு? அதே தான் இருக்கு. அதே பஞ்சபூதங்கள் தான் இருக்கு, ஜடமா தான் இருக்கு. எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா உணரும் ஐந்து கருவிகள் இருக்கு. அதுக்கு பேர் இந்திரியான்னு பேரு. அப்போ ஒரு ஜட பொருளுக்கு இந்திரியம் வந்துச்சுன்னா அது உயிர் உள்ள பொருள்னு சொல்றோம். இந்திரியங்களை நீக்கிட்டா மனுஷன் உயிரோடயே இருந்தாலும் கூட கண்ணு காது மூக்கெல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா இந்திரியங்கள்லாம் ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுவும் ஜடம் தான். ஜடம் மாதிரி இருக்கான் பாரு அப்படி சொல்லுவாங்க. அப்போ பூத இந்திரியங்கள், ஆத்மகம், இந்த ஆத்மா அகங்கார், இதெல்லாம் உருவாகி எதுக்காக அப்படின்னா போகத்திற்காக இதெல்லாம் உருவாயிருக்கு. போகத்துக்கு மட்டுமா? இல்ல, அபவர்கார்த்தம், முக்திக்காகவும் அனுபவத்திற்காகவும், அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு கைவல்யம் போறதுக்காகவும் இந்த திருஷ்யம் இருக்கு. இந்த வாழ்க்கையை இந்த உடம்பை நம்ம வேஸ்ட்னு சொல்லிட முடியாது. இந்த உடம்பை வச்சுதான் நம்ம முக்தி மோட்ச கடவுளே அடைய முடியும். உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். இந்த உடம்பு கேவலமானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த உடம்புக்குள்ளதான் இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடம்பை நான் வணங்க வேண்டியதா போயிடுச்சு. அப்படி இந்த பிரகிருதி அப்படிங்கிறது மாயைங்கிறது வீணானதல்ல. அதுதான் எல்லாத்தையும் புரிய வச்சு நம்மளை முழுமைப்படுத்தக்கூடியது அனுபவத்தை. அது எப்படி உருவானதுங்கிறத சாங்கிய பிலாசபில அவர் 25 தத்துவங்கள் சொன்னதை இவரு ஒரே வார்த்தையில போட்டு காரணத்தையும் போட்டு கொடுத்துருவாரு. மகரிஷி 18வது சூத்திரத்தில். மேலும் அதுல விசேஷ அவிசேஷ லிங்க மாத்திர அலிங்காணி குணப்பெருவாணி அதெல்லாம் எப்படி வந்திருக்கு? விசேஷம் அவிசேஷம் ஒண்ணும் இல்லை, ஸ்தூல சூக்ஷ்மமானது. விசேஷமானது அவிசேஷமானதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாதது. லிங்கம்னா அலிங்கம், லிங்கம் அலிங்கம் அப்படிங்கறதெல்லாம் உருவம் அருவம் சொல்லக்கூடியது. அது எல்லாம் எதுல இருந்து வந்ததுன்னா எல்லாம் குணப்பெருவாணி, குணங்களினுடைய மூன்று குணங்களினுடைய மறு வடிவங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. எல்லாம் மூல பிரகிருதியிலிருந்து வந்ததே. திருஷ்டா திருஷ்டி மாத்திர சுத்து அபிப்பிரத்தியானுபஷ்யக. இது திருஷ்டாவுக்கானது. ஆத்மா எப்பேற்பட்டது, புருஷ எப்பேற்பட்டதுக்கான சூத்திரம் ரெண்டு. திருஷ்டா திருஷ்டி மாத்திரக. இங்க திருஷ்டா மட்டும் இருந்தா அது தூய்மையானது. ஆனா அப்படி தனியா இருந்தா அது எதாலும் புரிச்சுக்க முடியாது. நாமளே நம்முடைய ஆத்மஸ்வரூபத்துல நம்ம உறங்கும் போது நம்மளை நம்ம அனுபவிக்கிறது இல்லை. நம்ம உறங்கி எழுந்தும் போதுதான் நம்ம உறங்கிட்டோம், நல்லா தூங்கிட்டோம், நமக்கு ஒரு அனுபவம் இருக்கு. அந்த திருஷ்டா தனியா இருக்கிறது, அதுக்கு அனுபவங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா அனுபவிக்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். அது இல்லைன்னா எதுவுமே அனுபவிக்க முடியாது. மேல சொன்னோம் போக அபவர்கார்த்தம் திருஷ்யம். அந்த அனுபவம் அப்படிங்கிறது எதுல உருவாகுது அப்படின்னா இந்த அனுபவிக்கிறதுக்கு எது ஆதாரமாக உள்ள நிக்குதோ அதுதான் புருஷா. ஏன்னா புருஷாவுக்கு நேரடி டிஃபைன்லாம் பண்ண முடியாது. அதனால நம்ம
இப்ப நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு எது காரணமோ அதுதான் கடவுள். அவ்வளவுதான். அதுதான் ஆத்மா. அப்படி சொல்லிக்கணும். அவ்வளவுதான். சிம்பிள். இது எதுக்காக இருக்குது அப்படின்னா, ததர்த்த ஏவ திருஷ்யஸ்ய ஆத்மா. சோ திருஷ்யத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒண்ணே ஒண்ணு. இது அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. மியூச்சுவலா இருக்கு. உள்ளார புருஷா இல்லைன்னா பிரகிருதிக்குங்க மரியாதையே இல்லை. உயிர் போன உடனே பேர் நீக்கி பிணம் என்று பெயர் வைத்து, அவரோட ஒரிஜினல் பேர் ஒன்று இருக்கு, அதை நீக்கிட்டு பிணம்னு பேர் வச்சு, அதுக்கப்புறம் கொண்டு போய் கொடியடைய காட்டில் கொண்டு போய் வச்சு, ஊர் கூடி ஒப்பாரி வச்சு அழுந்து அவரை கொண்டு போய் நம்ம எரிச்சிட்டு அதுக்கப்புறம் தலை முழுகி குளிச்சுட்டு போயிடுவாங்களாமா. நாமளும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உடம்புக்குள்ளார உயிர் இல்லைன்னா அவ்வளவுதான் மரியாதை. அப்ப இந்த உடம்புக்கும் மரியாதை கொடுக்கறதும், அதே போல அந்த உயிருக்கு அனுபவத்தை கொடுக்கறதும் இந்த புருஷா திருஷ்டா திருஷ்யத்தினுடைய ரெண்டுத்துடைய மியூச்சுவல் பலனுக்காக உள்ளார எது இருக்கோ அதுதான் இந்த புருஷா அப்படிங்கிறத இந்த சூத்திரம் சொல்லு. ததர்த்த ஏவ திருஷ்யேஷி ஆத்மா. இதெல்லாம் கிருதார்த்தம் பிரதி நஷ்டம் அபி அனஷ்டம் ததன்ய சாதாரணத்துவார்த்தம். இப்ப இந்த திருஷ்ட திருஷ்யத்தினுடைய சம்யோகம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, கிருதார்த்தம் பிரதி நஷ்டம், யார் ஒருவருக்கு இந்த புருஷா பிரகிருதியோட சேர்க்கை தான் நான் புரிஞ்சிருச்சோ அவங்களுக்கு இங்க படைக்கப்பட்டிருக்கிற உலக விஷயங்கள் எல்லாம் நஷ்டம். அது என்ன நஷ்டம் அப்படின்னா, வீணா போயிடுச்சு அப்படி. அதாவது உபயோகப்படாது, நமக்கு தேவைப்படாது. அப்படி கிருதார்த்தம் படைக்கப்பட்டது எல்லாம் நமக்கு நஷ்டம் அப்படின்னா யாருக்கு? ஞானிக்கு. அப்படி அனஷ்டம் ததன்ய சாதாரணத்துவாய். ஒரு ஞானிக்கு இந்த உலகம் பொய்ன்னு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த உலகத்தினால அவர் பாதிக்கப்பட மாட்டாருன்னு அர்த்தம். அதுக்காக இந்த உலகம் இருண்டுக்குமானா இருண்டுக்காது. மற்ற சாதாரண அந்நியமானவர்களுக்கு, அந்நிய மற்ற சாதாரண மக்களுக்காக இந்த மாயை தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒருவர் ஞானி ஆயிட்டாருங்கிறதுக்காக இந்த உலகம் நின்று போயிடாது. இன்னும் ஞானி ஆக வேண்டியவர்கள் பல கோடான கோடி இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் அது தொடர்ந்து அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸ்வஸ்வாமி சத்யோ ஸ்வரூப உபலப்தி ஹேத்து சயோக. இந்த தன் ஸ்வரூபத்தை பத்தி அறிவது, இந்த பிரகிருதிக்கு என்ன, இந்த இயற்கைக்கு என்ன சக்தி இருக்கு அப்படிங்கறத ரெண்டு அறிவதற்காக நாம பிரயத்தனம் போட்டு தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏயும் ஹேத்து புரிஞ்சிடும். இந்த சம்யோகம் எப்படி இருக்கு. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, எதுக்காக இந்த உடம்பு உயிரும் சேர்ந்து இருக்குது, நமக்கு அது புரிஞ்சிருச்சு. இப்ப இந்த சம்யோகம் புரிஞ்சிருச்சு. இது புரியல அப்படின்னா அதுக்கு பேரு அறியாமைன்னு பேரு. அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு தசேது அவித்யா. இந்த சம்யோகத்துக்கு காரணம் ரெண்டும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா அதுதான் அறியாமை. அதுதான் காரணம். எப்பொழுது தத்தபாவாத், எப்பொழுது இந்த அறியாமை இல்லாம போதோ அப்பொழுது சம்யோகம் இல்லாம போகும். எப்ப நமக்கு அறியாமை இல்லையோ அப்பதான் இந்த சம்யோகம் எல்லாம் போகும். அற்புதமான வார்த்தை, தத்தபாவாத் சயோக அபாவம். அதாவது எப்பொழுது அபாவாத், பாவனை பாவிக்கிறது, எதை தத்துன்னு அது முன்னாடி சொன்னது அவித்யை. எப்பொழுது அறியாமையை நாம அனுபவிக்கிறது இல்லையோ அப்ப சம்யோகத்தையும் அனுபவிக்க மாட்டோம். இந்த உடம்பு உயிரை சேர்ந்து அனுபவிக்கிற இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க மாட்டோம். அறியாமை போயிடுச்சுன்னா சம்யோகம் போயிடும். சம்யோகம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மீதி என்ன இருக்கும்? ஆணம் மட்டும்தான் இருக்கும். ஆணம்னா அதுதான் கைவல்யம். தத் திருஷ்யகை, யாருக்கு கைவல்யம்? புருஷாவுக்கு கைவல்யம். நம்ம ஆன்மா தூய்மை அடைஞ்சு விடுதலை அடைஞ்சு. இத ஒரு சதுர்வியோகவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஹேயம் ஏத்து ஆணவ உபாயம் அப்படின்னு. பிரச்சனை என்ன? கிளேசம், துன்பம், துயரம். எந்த துன்பம்? ஃபியூச்சர் துக்கம். அவ்வளவுதான். துக்கம் எடுத்துட்டீங்கன்னா எது என்ன? ஃபியூச்சர் துக்கம் தான். இனிமேல் வரக்கூடிய பிரச்சனையை தான் நம்ம இப்ப டீல் பண்ண போறோம். இனிமேல் வரக்கூடிய துன்பத்தை நீக்கணும். அதுக்கான காரணம் என்ன? அறியாமை. இந்த அறியாமையை நீக்கனா என்ன கிடைக்கும்னா ஞானம் கிடைக்கும், கைவல்யம் வரும். அப்ப அறியாமையை நீக்கிறதுக்கு என்ன உபாயம் இருக்குன்னா விவேக கியாதி ஞானம். இருளை போகணும்னா வெளிச்சம் வேணும், அறியாமை போக்கணும்னா ஞானம் வேணும். அப்ப இந்த டார்கெட் எதை பண்றோம்னா ஹேத்துவை தான் டார்கெட் பண்றோம்.
அப்ப அதுக்கான உபாயம் என்ன? விவேக கியாதி. விவேக கியாதி எப்படி அச்சீவ் பண்றது? அஷ்டாங்க யோகத்தின் மூலமா அச்சீவ் முடியும். அவ்வளவுதான். அஷ்டாங்க யோகத்தினோட பெனிஃபிட் என்ன? விவேக கியாதி. விவேக கியாதி அவியத்தியாவை அடிக்கும். அவித்யாவை அடிச்சதுன்னா ஆனம் தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா துக்கம் போயிடுச்சு. இப்ப துக்கம் போயிடுச்சுன்னா என்ன இருக்கும்னா வெறும் இன்பம் மட்டும்தான் இருக்கும். ஆனந்த நிலை, அதுதான் ஆனந்தம். இவ்வளவுதான் மகரிஷி இந்த ஒரு 4 கான்செப்ட் தான் இந்த உலகத்தில் கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும். இந்த ஒரே இது போதும். நீங்க தெரப்பியூட்டிக்கா எடுத்துக்கிட்டாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, நீங்க இதுல கொண்டு வந்து இந்த சதுர யுகத்துல பொருத்திக்கலாம். இதை வள்ளுவனும் எழுதி வச்சிருப்பாங்க. வினை வலியும் தனக்குள்ள ஒரு செயல் இருக்கு, வினை வலி இருக்கு, அதுக்கு தன் வழி இருக்கு, மாற்றான் வழி இருக்கு, துணை வழி இருக்கு. 4 வழிமுறைகளை கொடுத்திருப்பாரு. வலிமையை 4 வலிமையை சொல்லுவார். முதல்ல ஒரு வினை வலிமை, ஒரு 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 செயல் உங்க முன்னாடி நிக்குது. ஒன்னும் யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்கு, அது ஒரு வினை வலிமை. தன் வலிமை, தனக்கு எவ்வளவு தெரியும் அதை பத்தி. எனக்கு யூஜிசி நெட்டுக்கு நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மாற்றான் வலிமை, அதுக்கு அந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் போகும்போது நமக்கு அகைன்ஸ்டா செயல்படக்கூடியது எது எது? நம்மளுடைய அறியாமையும் சப்ஜெக்ட் நாலேஜும் லாங்குவேஜும் வந்து முக்கியம். அது இல்லைன்னா எக்ஸாம் அடிக்க நகர்த்த முடியாது. அப்ப அதுக்கு என்ன டூல்ஸ் வேணும்? அது உபாயம், துணை வழி. எவ்வளவு அழகா வள்ளுவன் எழுதியிருக்காரு பாருங்க சதுர்வியகவாதத்தை. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அப்போ அப்படிதான் நீங்க தெரப்பியா இருந்தாலும் சரி, தெரப்பியா இருந்தா ஒரு டிசீஸ், அது ஹேயம். டிசீஸ்க்கான காரணம் ஹேத்து, அதுக்கான ஆனம். அந்த டிசீஸை கியூரபுளா இல்லை அது என்ன ஆக போகுது, என்ன கோலை ஃபிக்ஸ் பண்றோமோ அது கோலு. அதுக்கான இந்த காரணத்தை நீக்கிறதுக்கான உபாயத்தை ஃபிக்ஸ் பண்ணா ட்ரீட்மெண்ட் அல்லது யோகா தெரப்பி. இந்த மாதிரி நீங்க எதுல வேணா இந்த உலகத்திலுடைய எல்லா பிரச்சனைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கைவல்யத்துக்கே போறதுக்கு உங்களுக்கு சார்ட் போட்டு கொடுத்தாச்சு. இதை எதுல வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் சதுர்வியகவாதம். விவேக கியாதி அவிப்ளவம் ஆன உபாயம். ஆனத்துக்கான ஒரே ஒரு உபாயம் விவேக கியாதி மட்டும்தான். விசாரணையை தவிர, நான் யார் என்று விசாரணம் செய்வதை தவிர வேறு உபாயங்கள் இல்லை. அப்படி சொல்லல ரமண மகரிஷி. வேறு தகுந்த உபாயங்கள் இல்லை. இதுதான் ரமண மகரிஷி ரொம்ப சிம்பிளா சொல்றதுதான். நான் யார் என்று விசாரணை பண்றதை விட ஒரு தகுந்த உபாயம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. நிறைய உபாயங்கள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. மெடிடேஷன் இருக்கு, தியானம் இருக்கு, அகத்தாயம் இருக்கு, அகத்தவம் இருக்கு, எல்லாம் இருக்கு, தனித்தனியா இருக்கு. ஆனா அதுல நான் யாருன்னு விசாரணம் பண்றதை விட தகுந்த உபாயம் வேற எதுவும் இல்லை. அந்த மாதிரி மகரிஷி பதஞ்சலி விவேக கியாதி, தன்னை பகுத்து அறியும் விவேக கியாதி ஞானத்தை விட ஒரு ஆணத்துக்கான உபாயம் வேற எதுவும் இல்லை. அது அவிப்ளவா ஞானம் அப்படிங்கறத சொல்றாரு. சந்தேகங்களுக்கு இடமில்லாத ஞானமா இருக்கணும். அப்பேற்பட்ட ஞானம்தான் உங்களுக்கு ஆணத்துக்கான உபாயம். இந்த ஞானம்ங்கிறது தஸ்ய சப்ததா பிராந்த பூமிக்கு பிரக்ஞா. பிரக்ஞாங்கிற ஞானம் எப்படி உருவாகுதுன்னா 7 படிநிலைகளை கொண்டது அது, அல்லது 7 படிநிலைகளை கடந்தது. தஸ்ய சப்ததா பிராந்த பூமி. 7 8 இந்த பிராந்தக அப்படின்னா கடைசி. இந்த 7 படிநிலைகளை கடந்து 8வது. இங்க என்னென்ன 7 நிலை அப்படின்னு நமக்கு தெரியாது, அவர் குறிப்பிடல. அதெல்லாம் வேதாந்தத்துல இருக்கு. ஞான சப்த பூமிக்கான ஞான யோகத்துல யோக வசிஷ்டத்துல படிச்சிருப்போம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் லாங் லாங் யோகோன்னு கொஞ்ச நாள் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா யோக வாசிஷ்டம் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட்டும் இதுக்கு முன்னாடி யூனிட்ல அப்போ பார்த்தது அதெல்லாம் பேசிக் யோகா டெக்ஸ்ட்ல 3 டெக்ஸ்ட்ல யோக வாசிஷ்டம் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதுல ஞான சப்த பூமிக்கான ஒரு 7 படிநிலை படிச்சிருப்போம். அப்படி அதுல கடைசி தான் இருக்கக்கூடிய அந்த துரியா ஸ்டேட்னு சொல்லக்கூடிய அந்த பிரக்ஞா அப்படிங்கிறது இங்க மகரிஷி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஞானம் தான் ஆனத்துக்கான உபாயம். அது எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்னா யோக அங்க அனுஷ்டானா அசுத்தி செய்ய ஞான தீப்திக்கு விவேகிக்காது. யோக அங்கங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி
அதனால அசுத்தி எல்லாம் க்ஷயமாகி அசுத்தமெல்லாம் குறைஞ்சு, அதாவது அறியாமை நீங்கி ஞான தீப்திக்கு ஞானம் என்னும் ஒளி சுடர் விட்டு வெளிப்படுவதே அந்த விவேகி கியாதி ஞானம். இங்க இருந்து உங்களுக்கு அஷ்டாங்க யோகம் ஸ்டார்ட் ஆகுது. யோக அங்கங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுங்க, அசுத்தி குறைஞ்சிடும், அதாவது அறியாமை நீங்கிடும், ஞானம் ஒளிவிடும். சரி, அப்ப அஷ்டா அஷ்டாங்கன்னா எது அப்படின்னு கேட்டா, யமா நியமாசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதி அஷ்டவ் அங்காணி. இந்த 8 படிநிலைகளை நீங்க பயன்படுத்தி, 8 படிநிலைகள்னா இதுல அப்படியே சீக்வன்ஸா போறது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். இயமா அச்சீவ் பண்ணதான் நியமா போகணும், நியமால இருந்து ஆசனா போகணும், அப்படி கிடையாது. அப்படிங்க ஃபாலோ பண்றது இல்லை. நமக்கு ஈஸியா இருக்கிறது யோகான்னா ஆசனா, அங்க போயிட்டோம். ஏன்னா இயமா நியமா கடைபிடிக்க முடியல. யாருக்கு இயமா நியமா கடைபிடிக்க முடியும்னா, ஒருத்தர் சமாதியை அனுபவிச்சவனுக்குத்தான் இயமா நியமா ஈஸியா கடைபிடிக்க முடியும். அந்த இயம நியம கடைபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் பிரக்ஞை வேணும். அப்போ இது ஒரு படிநிலை இன்னொரு படிநிலைக்கு சப்போர்ட் பண்ணும். முன்னாடியும் சப்போர்ட் பண்ணும், பின்னாடியும் சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு இந்த 8 படிநிலைகளும் அற்புதமான படிநிலைகள். இதை விட தாண்டி எக்ஸ்ட்ரா ஒண்ணு இல்லை. அகிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகா, யமஹா. யமால 5 பகுதி இருக்கு. இந்த 5ஐயும் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஏதே ஜாதி தேச கால சமய அனவச்சின்ன சார்வபௌம ஆவர்த்தம். ஜாதின்னா உயிர்கள், பிறப்பு, எல்லா உயிர்களும். தேசம்னா எல்லா இடத்துலையும், எல்லா காலத்திலையும், எல்லா சமயத்திலையும் பாகுபாடு இல்லாம நீங்க கடைபிடிக்கிற மகாவிரதம் தான் இந்த இயமா அப்படிங்கிறது. நியமால 5 இருக்கு. சௌச்ச சந்தோஷ தப சுவாத்திய ஈஸ்வர பிரணிதானானி நியமா. அங்க ஏற்கனவே பார்த்திருப்போம். தப சுவாத்திய ஈஸ்வர பிரணிதான கிரியாவத்து பார்த்திருப்போம். கூட சௌச்ச சந்தோஷம் 2 ஆட் ஆகுது. அதை நம்ம நியமான்னு சொல்றோம். இந்த 5 நியமங்கள், இந்த 5ஐயும் விதர்க்க பாதனை பிரதிபக்ஷ பாவனை, பிரதிபக்ஷ பாவனையோட இதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. பிரதிபக்ஷ பாவனத்துக்கான ஒரு அற்புதமான டெபினிஷன் இருக்கு. விதர்க்கா ஹிம்சாதய கிருத்தகாரிதானுமோதிதா லோப குரோத மோகபூர்வகா மிருது மத்திய அதிமாத்ரா துக்க அந்நியான அனந்த பல இது பிரதிபக்ஷ பாவனை. பார்க்கறதா பெரிய சூத்திரமா இருக்கும், ஆனா இது ரொம்ப சிம்பிளா அழகா இருக்கும். இது விதர்க்கங்கள் என்பது நெகட்டிவான விஷயங்கள். எது முதற்கொண்டுன்னா இம்சைகள் முதற்கொண்டு, இம்சை பண்றது முதல் கொண்டு, அதை இம்சாதேக. கிருத்த காரித்த அனுமோதித்த. கிருத்தன செய்யப்பட்டது, இது வரைக்கும் செய்யப்பட்டது. காரித்த அப்படின்னா செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது. அனுமோதித்தனா நீங்க அனுமதிக்கிறது. இப்படி ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு நீங்க செஞ்சிருந்தாலும் சரி, செய்யறதுக்கு காரணமா இருந்தாலும் சரி, செய்யறதுக்கு அனுமதிச்சாலும் சரி, இது எல்லாமே நெகட்டிவானது தான். இது எதனாலெல்லாம் நிகழுது? லோப குரோத மோக இதனாலெல்லாம் வரக்கூடியது. இது எல்லாம் அளவீடுகள் இருக்கு. மிருது மத்திய அதிமாத்திர, மைல்டு மாடரேட் எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு இருந்தாலும் சரி, இதெல்லாம் அஞ்ஞானத்தால துக்கத்தை தரக்கூடியது. இவைகளை ஞானத்தால இந்த சுகத்தை தரக்கூடிய வகையில நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேரு பிரதிபக்ஷ பாவனம்னு பேரு. உங்களை மோதிட்டாரு ஒருத்தர், ஏன்டா மோதிட்டுன்னு கேட்கறத விட ஏங்க மோதிட்டீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுல ரெண்டுத்துக்கும் உங்களுடைய மன அமைதியில அது இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதான் பிரதிபக்ஷ பாவனை, இதான் நியமம். உங்களுடைய அப்ரோச் கம்ப்ளீட்டா மாறி இருக்கணும். அஞ்ஞானத்தால துக்கத்தை தரக்கூடியதை மாத்தி ஞானத்தால இன்பத்தை தரும் வகையில பண்ணி வைக்கிறது. இப்போ இந்த இயமால 5, நியமால 5, 10 இயம நியமங்களுக்கு பெனிஃபிட் சொல்லணும். அதுக்கு 11 சூத்திரம், 35ல இருந்து 45 வரைக்கும். அகிம்சையை ஃபாலோ பண்ணீங்கன்னா வைரத்தியாகம் கிடைக்கும். வைரத்தியாகம்னா எனிமிட்டி, அதாவது
பகைமை உணர்வு உங்ககிட்ட இருக்காது. உங்களை சுத்தி இருக்காது. அகிம்சைய ஃபாலோ பண்ற ஒருத்தர் இருக்கிற இடத்துல ஒரு பூனையும் நாயும் சண்டை போட்டுக்காது, கீரியும் பாம்பும் சண்டை போட்டுக்காது. பசிச்சாலும் அந்த இடத்துல ஒரு புலி அந்த இடத்துல மானை வேட்டையாடாது. அதுக்கு பேர் தான் அந்த மாதிரியான தத் சந்நிதவ். அந்த மாதிரி அதுதான் நம்ம சன்னிதானம்னு சொல்லுவோம். எங்க அகிம்சா இருக்கோ அங்க வைர தியாகம் இருக்கும். இந்த கீ பாயிண்ட்டை மட்டும் நீங்க எக்ஸாம்பிள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்திய பிரதிஷ்டாயாம் கிரியாபல ஆசிரியத்துவம். சத்தியத்தை கடைபிடிக்கிறவங்க கிட்ட கிரியாபலம். அவங்க சொல்ற சொல்லு சத்திய வாக்கு அப்படியே பழிக்கும். என்ன அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்ன உபஸ்தானம். யார் ஒருவர் திருடுவதில்லையோ அவங்க கிட்ட சர்வ ரத்தனங்களும் தங்கும். பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபக. பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கிறவனுக்கு வீரியம் அதிகமாக. அபரிகிரக ஸ்தைரிய ஜென்ம கதந்தா சம்போதக. தன்னிடம் எதையும் பதுக்கி வைத்துக் கொள்ளுவதில்லை என்றால் அவர்களுக்கு வைராக்கியம் அதிகமாகி முன் ஜென்மங்களை பத்தின ஞானம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு. இதோட இந்த 5 இயமங்களுக்கான பெனிஃபிட் முடிஞ்சது. அடுத்து நியமங்களுக்கான பெனிஃபிட். சௌச்சாத்துல 2 விதமான சௌச்சாத் இருக்கு. சௌச்சாத் ஸ்வ அங்க ஜுகுப்சா பரைஹி அசம்சர்க. தன் உடல் மீது இருக்கக்கூடிய பற்றும் மற்றவர்கள் உடல் மீது இருக்கக்கூடிய பற்றும் நீங்கும். எப்பொழுது? தன் உடலை பற்றி முழுமையான ஞானம் வரும்போது. அதுவே உடல் தூய்மை என்று சொல்லப்படும். அடுத்து மன தூய்மையை பத்தி சொல்றதுதான் சத்துவ சுத்தி சௌமனசி ஏகாகிர இந்திரிய ஜெய ஆத்ம தர்ஷன யோகியத்துவானிச்சு. சத்துவம் சுத்தம் அடையும் போது ரஜகுண தமகுணம் நீங்கிய போது சௌமனசிய மனம் அமைதியான நிலையை அடைஞ்சு ஏகாகிரத நிலையை ரீச் பண்ணி இந்திரியங்கள் எல்லாம் ஜெயித்து ஆத்மாவை தரிசிக்கின்ற யோகியத்தை பெறுகிறோம். இதெல்லாம் எதனாலன்னா சத்துவ சுத்தினால. சந்தோஷாத் அனுத்தம சுகலாபக. சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுனால சுக லாபமா கிடைக்கும். காயேந்திரிய சித்தி அசுத்தி க்ஷயா தபசக. காய இந்திரிய சித்தி, இதுல 2 பெனிஃபிட் இருக்கு. காய சித்தி, இந்திரிய சித்தி. அசுத்தி க்ஷயம், அறியாமை நீங்கும். இதெல்லாம் தபத்தோடைய பெனிஃபிட். தபஸோட ஸ்வாத்தியாயி இஷ்ட தேவதா சம்பிரயோக. தான் விரும்பும் இஷ்ட தேவதை, அதாவது தான் குருவாகவோ இறைவனாகவோ எதை விரும்புகிறோமோ அது நமக்கு காட்சியாக கிடைக்கும். சமாதி சித்தி ஈஸ்வர பிரணிதான. ஈஸ்வர பிரணிதானாலே சமாதி தான். மனம் அமைதி அடையறதுக்கு ஒரே டோலு ஈஸ்வர பிரணிதானம். 46ல இருந்து 55 வரைக்கும் ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா. ஸ்திர சுகம் ஆசனம். ஆசனத்துக்கான டெபினிஷன் 2 வார்த்தை தான் இருக்கு, ஸ்திர சுகம். அதை மேலும் எக்ஸ்பிளைன் பண்ணா பிரயத்தன செய்தலி அனந்த சமாபத்தி பியம். ஆசனம் எதுக்கு பண்ணணும்? பிரயத்தனம் எந்த விதமான எஃபோர்ட் இல்லாம ரிலாக்ஸ்டா நீங்க உட்காந்து எவ்வளவு நேரம்னாலும் மெடிடேஷன் பண்றதுக்கு தகுதியான அளவுக்கு உடல் இருக்கிற அமைப்பு பேர் தான் இந்த ஆசனாவில் அச்சீவ் பண்றது, ஆசனால மாஸ்டர் பண்றது. அப்படி இருக்கும்போது என்ன பெனிஃபிட் கிடைத்ததோ துவந்தவ அனபிகாத்தக. இருமைகளிலிருந்து இந்த உடல் பாதிக்கப்படாமல், வெயில் குளிர்ச்சி போன்ற விஷயங்களால இந்த உடல் பாதிக்கப்படாமல். இந்த 3 சூத்திரங்கள் தான் ஆசனாக்கானது. பிராணாயாமாவுக்கு 3 சூத்திரம் அதே போல இருக்கு. தஸ்மின் சதி சுவாச பிரஸ்வாசையோர் கதி விச்சேத பிராணாயாமம். ஆசனாவை அச்சீவ் பண்ண பிறகு சுவாச பிரஸ்வாச, மூச்சு காத்து உள்ளார வர்றது வெளியே போறது, இதனுடைய கதி, இதனுடைய மூமெண்ட்டை நீங்க ஒழுங்குபடுத்தி கவனிக்கிறதுக்கு பேரு பிராணாயாமான்னு பேரு. பாக்ய ஆபியந்திர ஸ்தம்ப விருத்தி, அதாவது பாக்ய விருத்தி, ஆபியந்திர விருத்தி, ஸ்தம்ப விருத்தி 3 பகுதி இருக்கு. மூச்சு காத்து
வெளியே விடுறத கவனிக்கிறது, மூச்சு காத்து உள்ளார இழுக்கிறத கவனிக்கிறது, மூச்சு காத்த ஹோல்டு பண்ணி கவனிக்கிறது. இந்த 3 பகுதியும் தான் பிராணாயாமாவோட பகுதி. தேச கால சங்கியாபி. பிராணாயாமம் பண்றதுக்கான இடத்துக்கு தகுந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணிக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணிக்கணும். சங்கியாபி எண்ணிக்கையை வந்து கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கணும். இந்த 3 பகுதியை நீங்க தீர்க்கமா முடிவு பண்ணிக்கிட்டு அது உடைய பிராணாயாமாவை கண்டினியூ பண்ணி அந்த பிரீதிங்கை சூக்ஷமாக மாற்றலாம். பாகிய ஆபியந்தர விஷயாட்சேபி சதுர்த்தக. மூச்சு காத்து உள்ளார போது வெளியே வருதுங்கிறதெல்லாம் மறைஞ்சு போற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் பிராணாயாமத்தினுடைய 4வது நிலை. அப்படி பிராணாயாமானால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டினா ததக்ஷீயத்தை பிரகாசாவரணம். உங்களுடைய அறியாமை பழைய வினைப்பதிவுகள் எல்லாம் கழிய ஆரம்பிச்சிடும். அப்ப வினைப்பதிவை நீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா இந்த பிராணாயாம தான் வழி. மேலும் இந்த பிராணாயாம தாரணா சுச்ச யோகியத்தை மனசு. மனமானது பிராணாயாமாவில் இருந்தே டைரக்டா உங்க மனம் வந்து தியானத்துக்கு தயாராகிடும், தாரணைக்கு ரீச் ஆகிடும். 54 55 பிரத்யாகாரத்துக்கான பிரத்யாகார ஸ்வவிஷய அசம்பிரயோக சித்தசிய ஸ்வரூபானுகாரவேந்திரியானம். இந்த புலன்கள் எல்லாம் தன் விஷயத்துல உலக விஷயங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கு. மனமானது அதெல்லாம் துண்டித்து கொண்டு உள்முகமாக திரும்பி சித்தம் வந்து உள்ளார அணுகி இந்த புலன்கள் எல்லாம் உள்முகமா இழுத்துட்டு போறதுக்கு பேரு பிரத்யாகாரம்னு பேரு. வித்ட்ரால் ஆஃப் சென்சஸ் பேரு சிம்பிளா. அதனால புலன்கள் எல்லாம் உள்முகமா போயிட்டு வெளி விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பரமாவசியத்தை இந்திரியானம். பரம விஷயங்களும் இந்திரியங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சாதன பாதை நிறைவடையுது. அடுத்து உங்களுக்கு கைவல்ய பாதம். ஸோ சாதன பாதாவோட 55 சூத்திரங்களும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியல்ல பாருங்க, வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்க. புரிதல் இல்லை அப்படின்னாலும் தகவல் அடுத்த வகுப்புல வரும்போது விபூதி பாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த விபூதி பாதத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.